தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பண்ருட்டி அருகே முந்திரி விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றிய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து உள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி என்றும் கூறியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம் பிரேமி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மாளிகம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முந்திரி விவசாயி ராஜேந்திரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்த போது அவரை காரில் வந்து வழிமறித்த மர்ம கும்பல் அவரது உடல் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். இதில் படுகாயமடைந்த விவசாயி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் 70 வயது முதிய விவசாயியான ராஜேந்திரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்து வழிமறித்த நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொடூரமாக எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மக்களின் நெஞ்சை உறைய வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தபடியே அவர் சாலையில் ஓடிய காட்சி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதற்கான பயங்கர சாட்சி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தினந்தோறும் இன்னும் என்ன கொடுமை நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மேலாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவங்களை திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீயில் எரிந்தது விவசாயி ராஜேந்திரன் மட்டும் அல்ல எனவும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அனைத்தும் தீயில் எரிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடூர கொலை முயற்சியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நியாயமான வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க இந்த வீடியோ திமுக உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேமி.